கருடன் விடுதலை படத்துக்கு அப்புறமா சூரி தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வந்து முன்னிறுத்தி நடிச்சிருக்கக்கூடிய படம் கருடன். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா இந்த படம் அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். படத்துடைய கதை என்ன அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் குழு தலைவராக வந்து ஆதி குடும்பம் இருக்குது. ஆதிங்கிற கேரக்டரில் சசிகுமார் நடிச்சிருக்காரு. ஆதிக்கும் கருணாவுக்கும் இடையில ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருக்குது. கருணாவுடைய விசுவாசியாக சொக்கன் இருக்கார். சொக்கன் கேரக்டரில் சூரிய வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த கோயில் நிலத்தை சுற்றி ஒரு அரசியல் நடக்குது. இந்த விஷயம் இவங்க 3 பேருடைய லைஃப்பை வந்து எப்படி புரட்டி போட்டுச்சு அப்படிங்கிறது தான் கருடன். இந்த படத்தில் சசிகுமார், உன்னி முகுந்தன், சமுத்திரகனி, சூரி, வடிவுக்கரசி, சிவதா, ரோஷினி பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருடைய நடிப்புமே வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. படத்தில் ஹைலைட்டான விஷயமே வந்து சூரியுடைய நடிப்பு தான். விடுதலை படத்தில் வந்து எப்படி பரோட்டா சூரியெல்லாம் காணாமல் போய் அந்த கேரக்டராகவே நமக்கு தெரிஞ்சாரோ, அதே மாதிரியே இந்த படத்துலையும் வந்து அந்த பரோட்டா சூரியெல்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு விசுவாசத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுற சொக்கனா அந்த கேரக்டராகவே வந்து நமக்கு தெரிகிறாரு. ஸோ ஆக்ஷன் காட்சிகளில் பின்னி எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து கருணாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா வந்து டக்குன்னு அவர் வந்து கோபப்படுறதும், இன்டர்வலில் வந்து அவருக்கான மாஸ் மூமெண்ட்டையும் வந்து பிரித்து எடுத்திருக்காரு. ஸோ ஒரு பக்காவான தியேட்டர் மெட்டீரியலாக வந்து சூரியோட நடிப்பை வந்து சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். தமிழ் சினிமாவில் வந்து நட்பு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சசிகுமார் ஞாபகம் வரும். இந்த படத்துலேயும் வந்து நட்புக்காக என்ன வேணாலும் செய்கிற ஒரு பாசக்கார கேரக்டரில் வந்து சசிகுமார் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் இது வரைக்கும் நடித்த படத்துலேயே வந்து கொஞ்சம் கம்மியாக பேசியிருக்கிற கேரக்டர் வந்து இதுதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சமுத்திரகனியும் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸராக நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. மலையாள ஆக்டர் உன்னி முகுந்தன் வந்து கருணா அப்படிங்கிற கேரக்டரில் இந்த படத்தில் டெபியூ ஆயிருக்காரு. ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் வந்து அவருடைய மலையாளம் கலந்த அந்த தமிழ் டப்பிங் வந்து சில இடங்களில் உறுத்தலாக இருக்குது. படத்துடைய இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெக்னிக்கல் டீம். ஆர்தர் வில்சனுடைய சினிமோட்டோகிராஃபி இந்த கிராமத்து கதைக்கு வந்து ஒரு அழகான டோன் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்கு. மகேஷ் மேத்யூவுடைய ஆக்ஷனும் வந்து அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. விடுதலை படத்தில் வந்து இளையராஜா எப்படி ஒரு காட்டுமல்லி அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாட்டை வந்து சூரிக்கு போட்டு கொடுத்தாரோ, அதே மாதிரி வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்க யுவன் சங்கர் ராஜாவும் சூரிக்கு பஞ்சவர்ண கிளி அப்படிங்கிற ஒரு அழகான பாட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோருமே வந்து படத்தில் ஒரு மேஜிக் மாதிரி வந்து இருக்குது. ஆனால் சில இடங்களில் வந்து இந்த கிராமத்து கதைக்கு இவனுடைய மியூசிக் வந்து ஒரு மாடர்ன் ஃபீல் வந்து கொடுத்தாலுமே ஓவராலாக வந்து படத்தில் அவருடைய மியூசிக் ஒரு ரெஃப்ரெஷிங்கான விஷயமாக தான் இருக்குது. படத்தில் வந்து எல்லா விஷயங்களும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கா, மைனஸே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா வந்து சின்ன சின்ன விஷயங்களும் இருக்குது. படத்துடைய பிகினிங்கில் வந்து ஆதி கருணா 2 பேத்துக்குமே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லும் போது வந்து நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு ஒரு பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க. ஆனால் கதையில் ஒரு கட்டத்தில் கருணா வந்து ஆதிக்கு எதிராக வந்து மாறுறாரு. அதுக்கான ரீசன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற விஷயம் வந்து தோணாமல் இல்லை. ஸோ நம்ம முன்னே வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில இடங்களில் வந்து ரொம்ப ராவாக காட்டியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் காட்சிகளை நம்ம குழந்தைங்களோட போய் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது கொஷின் மார்க் தான். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர என்கேஜிங்காக இருந்துச்சு. அதே மாதிரியான ஒரு ஸ்பீடு வந்து செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் ஓவராலாக கருடன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டோரி வைஸாகவும் சரி, அந்த ஆக்ஷன் காட்சி, மியூசிக், சினிமோட்டோகிராஃபி அண்ட் குறிப்பாக வந்து சூரியோடைய நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ கருடன் படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சு, எதெல்லாம் வந்து மைனஸாக ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.